அனைவருக்கும் சுதந்திர தின வாழ்த்துக்கள். ஆனால் அந்த சுதந்திர தினத்தில் இன்றைக்கி நீங்கள் கொடியேற்றிலே விஜய் அவர்களே, இந்த கொடியேற்றுறதுக்கு உரிமையை வாங்கி கொடுத்தது யார் தெரியுமா? முத்தமிழ் அறிஞர் ஐயா கலைஞர் அவர்கள். ஏன்னா ஆளுநர் தான் கொடியேற்றினாலும் சரி, சுதந்திர தினத்துக்கு 2 நாள்லையுமே கொடியேற்றினது. அதை ஏன் மாநில முதலமைச்சர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் ஏற்றணும்னு சொல்லி அந்த உரிமையை பெற்றுக் கொடுத்தவர் ஐயா முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்கள். இன்றைக்கி இந்தியா ஃபுல்லாக முதலமைச்சர் கொடியேற்றுறாங்கன்னா அதுக்கு காரணமே ஐயா கலைஞர் அவர்கள். அதை நினைக்கணும், நீங்கள் கொடி ஏற்றும் போது மனசுக்குள்ளே நினைக்கணும். ஆனால் அதை விட்டுவிட்டு கொடிக்கு சல்ட் அடிக்கிறதுக்கு பதிலாக நீங்கள் யாரை பார்த்து சல்ட் அடிக்கிறீங்க கேட்டால் எங்கள் அப்பா பக்கம் உங்கள் அம்மா அந்த திருசாமா பக்கத்தில் இருந்தது உங்கள் அப்பா அம்மா, நான் அப்படி கவனித்தேன். ஆனால் உங்களுக்கு சிரிக்கும் போதே தெரியுது அந்த அம்மையார். இதெல்லாம் உங்கள் வீட்டில் கொஞ்சி குழாவது இதெல்லாம் வீட்டில் வச்சுக்குங்க. இன்றைக்கி உலகம் ஃபுல்லாக பார்க்குது, சின்ன பிள்ளையெல்லாம் பார்க்குது. என்ன சொல்லிக் கொடுக்க வாரிய? கட்டின பொண்டாட்டியை விட்டுவிட்டு யாரையுமா கூட்டிக்கிட்டு திரியலாம்னு சொல்ல வரீங்களா? நீங்கள் நடிகராக இருக்கும்போது என்ன வேணுமா பண்ணலாம். இன்றைக்கி நீங்கள் ஒரு முதலமைச்சர், என்ன சொல்ல குடிக்க வாரீங்க? உங்கள் வீட்டுக்காரம்மா கூட்டிகிட்டு யாரும் கேட்க போகிறாங்களா? அந்த அம்மாவை கூட்டிகிட்டு ஏதோ ஒரு இடத்துல உட்கார வச்சிங்கன்னா கூட பரவாயில்ல. உங்கள் தாய் தகப்பனார் பக்கத்தில் அதில் ஒரு டிவியில் போடுறான் மூவர்ண கொடி கலரில் உட்காந்துருக்காங்க அப்படின்ட்டு. அப்பா வெள்ளை சட்டையில் இருக்கார், அம்மா பச்சையாக இருக்காங்க, அவர் காஃபி நடத்தில் இருக்கா அப்படின்னு சொல்லி அவங்க போகிறான். அப்போ எங்கே போய் நிற்கிது? எல்லோரும் என்ன இருக்கும், சுதந்திர தினத்தில் முதலமைச்சர் கொடி ஏற்றினார், என்ன பண்ணாங்க, பேசினாங்க, கலை நிகழ்ச்சியை இராணுவம் எப்படி இருக்குதுன்னு பார்ப்பாங்க. அதை விட்டுவிட்டு இன்றைக்கி சமூக வலைத்தளங்களில் ஃபுல்லாக அந்த அம்மையார் திருசா அவர்களை தான் இன்றைக்கி எல்லாம் போகுது. இவர் அந்த ஓட்டு போட்டால் ராசாத்தி சூடி கொள்ளுன வார மாதிரி இது எங்கே போய் நிற்க போகுதுன்னு தெரியல. தமிழ்நாட்டின் சாபக்கேடு. தற்கொலை முதல்ல அந்த தேசிய கொடி ஏற்றுறதுக்கு தகுதி இருக்கா? என்னத்தை சொல்கிறதுன்னு தெரில. ஓட்டு போட்டாலா, ஓட்டு இயந்திரத்தில் விழுந்துச்சோ. ஆனால் தமிழ்நாட்டுக்கு அதான் சொல்லுவாங்கல்ல, கழிவு காலம்னு சொல்லுவாங்கல்ல, அது நல்லா நடக்குது, நல்லா தெரியுது. தமிழ்நாட்டு வளர்ச்சியில் இருந்தது, வளர்ச்சியில் 6வது இடத்துல இன்றைக்கி 16 இடத்துல போயிடுச்சு. வெளிநாட்டு ஈர்க்கிறதுல ஒரே 3 மாதத்துக்குள்ளே 10 இடம் தள்ளி போயிடுச்சு. இன்னும் எங்கே போய் நிற்க போதோ. இதில் இந்த சுதந்திர தினத்தில் இதெல்லாம் பார்க்குறது நம்ம தமிழ்நாட்டின் சாபக்கேடாக இருக்குது. இது தமிழ்நாட்டில் இருக்க மட்டும் இந்தியாவில் உலகம் ஃபுல்லாக பார்க்குறாங்க. கொஞ்சம் அடக்கி வாசிங்க. நீங்கள் முதலமைச்சராக இருக்கீங்க, எனக்கு நீங்கள் தான் முதலமைச்சர். ஒரு அடக்க ஒடுக்கமாக உங்கள் வீட்டுக்குள்ளே எதையும் பண்ணிட்டு போங்க, யாரும் கேட்க மாட்டாங்க. ஆனால் இங்கே கொண்டு இப்படி பண்ணுறது, அரசு நிகழ்ச்சியில் கொண்டு நிற்கிறது, நிப்பாட்டுறது, எங்கேயும் பண்ணிட்டு போங்க. ஆனால் உங்கள் மனைவிக்கு கொடுக்குற இடத்த கொடுக்காதீங்க. அது இது என் பிள்ளையெல்லாம் பார்க்குது. கல்லூரி படிக்கிறதா இருந்தாலும் பிள்ளைகள் எல்லாருமே பார்ப்பாங்க. அப்போ என்னென்னா இப்படி இருந்தால் தான் வர முடியுமோ அப்படின்றது யோசிக்க தோணும். அடக்கி வாசிங்க. இதுக்கு மேலே பேசுகிற